ஒரு முதலாளி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாரு. கடவுள்கிட்ட வேண்டிட்டாரு. கடவுளே என்ன ஏன் பக்கவாதத்துல படுக்க வச்சுட்ட? எனக்கு ஏதாவது காப்பாத்து அப்படின்ன உடனே கடவுள் சொன்னார், அன்னதானம் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா அன்னதானம் பண்ண பண்ண நீ வெளியில வந்துருவ அப்படின்னாராம். சரி, இவர் பக்கவாதத்தால படுத்திருக்காரு. டிரைவர் கூப்பிட்டார். 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு 1,00,000 காசு கொடுத்தாராம். இவன் என்ன பண்ணிட்டான், 300 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு 1000 பேருன்னு அந்த அமௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 70,000 எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். எடுத்துட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டே இருந்தான். இவர் சொல்லுவாரு, வடை வடை பாயாசத்தோட சாப்பாடு போடுன்னு. வடை விட்டுருவான், பாயாசம் விட்டுருவான், ஏதாவது ஒன்று மீத்தி அந்த காசை வச்சிருந்து ஓனர்கிட்ட வந்து சொல்லுவான், ஐயா எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்படியே போயிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த டிரைவருடைய மகன் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். 7,00,000 ஆப்ரேஷன் கட்டணும், இல்லாட்டி பையனை காப்பாத்துறது கஷ்டம், நடக்கவே முடியாதுன்ட்டாங்க. இவன் கடவுள்கிட்ட வேண்டான். அப்ப கடவுள் சொன்னாராம், இந்த ஆக்சிடென்ட் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? நீ அந்த பணக்காரன் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்த அன்னதானத்துக்கு, அதில் நீ அடிச்ச பத்தியா? அந்த 70,000 ரூபாய்க்கு 7,00,000 செலவு வந்தது பத்தியா? நீ யாரையும் நம்பிக்கை துரோகம் பண்ணாத. இப்ப கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேரம் அந்த ஓனர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி, இந்த மாதிரி பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவன் கணக்கு பார்க்காம கொடுத்துருவான் வா அப்படின்னாரு. போய் கேட்ட உடனே 10,00,000 எடுத்து கொடுத்தாரான். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. எப்பவுமே நேர்மைக்கு பணம் அதிகமா வரும். நீங்க அன்னதானத்துல பணத்தை அடிச்சீங்கன்னாவே சரி, அது வயிற்றுல அடிச்ச மாதிரி தான். அதனாலதான் வந்து பாதி பேர் பயப்படுறான். அன்னதானம் போடுறதுன்னா கரெக்டா போட்டுடணும். இல்லாட்டி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம்னா உங்க மேல நம்பிக்கையே இருக்காது.